ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட் கிளாத் எப்படி யூஸ் பண்ணி ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நம்ம எந்த கிளாத்தில் வந்து ஃப்ளவர் போட போகிறோமோ அதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதே மாதிரியே நெட் கிளாத்தை ஃபுல்லாக வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து 4 சைடு மட்டும் போட்டால் போதும். அதாவது மேலே கீழே சைடில் லெஃப்டில் இது மாதிரி 4 பின் போட்டால் மட்டும் நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா அங்கங்கே சுருக்க வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்பேஸே விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் பின் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளவர் நீங்கள் எந்த ஷேப்பில் போட நினைக்கிறீங்களோ அதே ஷேப்லேயே வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி பின் போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக உள்ளே விட்டுறலாம். செகண்ட் வெளில எடுக்கும்போது கீழே வந்து விரல வச்சு லைட்டாக அழுத்திட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நல்லா ஃபிட்டாக பின்னெல்லாம் போட்ட பிறகு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்து போடலாம். இப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது குட்டி குட்டி செயினாக போடும்போது நம்மளுக்கு கேவ் லைன், அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்குல்ல அந்த கேவ் லைன்லாம் வந்து நீட்டாக வரும். பொறுமையாகவே போடுங்க. அந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படின்னா நம்ம அந்த பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம டேர்ன் பண்ணோம்னா நீட்டாக நம்மளுக்கு ஷார்பேஜ் வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ நான் செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. இன்டர் நாட் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் நீங்கள் டிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி பின்னை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சென்டரில் இந்த மாதிரி கிளாத் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு த்ரெட் எடுத்து இது மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மீதம் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் பீட்ஸ் வச்சு வந்து ஃபுல் பண்ணோம்னா நமக்கு அந்த இடம் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் வந்து இதில் சீவிங் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா ஜரி த்ரெட் வச்சு பண்ணாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜரி த்ரெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே வந்து ஃபேப்ரிக் எதுவுமே தெரியாமல் நல்ல லுக்கு கொடுக்கும். ஃபுல்லாக இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஜரி த்ரெட்டை வச்சே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது நெட் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம கேவ் லைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கொண்டு வரணும்னா அந்த கிளாத்தை லைட்டாக உள்ளே இழுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு வந்தோம்னா ஃப்ளவரோட ஷேப் வந்து எதுவுமே மாறாமல் அப்படியே நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன ஷேப்பில் ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.